Welcome to Angel TV and Crossfire. ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கும் சிலுவை அக்கினிக்கும் உங்களை வரவேற்கிறோம். Our heart desire that you will grow in the knowledge and the love of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் அன்பிலும் வளர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். We are in a series of teaching regarding the last days. கடைசி காலத்தை குறித்து ஒரு தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். Today in this world we face many calamities and problems. இன்றைக்கு உலகத்தில் அநேக இயற்கை சீற்றங்கள் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். We have experienced climate change, தட்பவெப்பநிலை மாற்றத்தை பார்க்கிறோம். flooding, வெள்ளங்கள், earthquakes, பூமி அதிர்ச்சிகள், political unrest, அரசியல் போராட்டங்கள், lawlessness. அக்கிரமங்கள், The list begins to go on. அநேக பட்டியல்கள். But as the Bible began to say to us, ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, this is the beginning or the birth pang of the second coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு இவைகளெல்லாம் ஆரம்பம். I'll be speaking on the subject of kings and priests. ராஜாக்களை குறித்தும் இளவரசர்களை குறித்தும் நான் பேசுகிறேன். The question we need to ask ourselves, what does it mean to be a New Testament king and priest? புதிய ஏற்பாட்டிலே ராஜாக்கள் இளவரசர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். What is the key of being victorious over our circumstances? நம்முடைய விருத்த சேதனத்தின் மேல் நமக்கு கிடைக்கிற ஜெயம் என்ன? God has a plan for us to become king and priest before him. நாம் ராஜாக்களாக இளவரசர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Just as we begin to survey in the Bible about king and priests. வேதத்திலே ராஜாக்களை குறித்து இளவரசர்களை குறித்து வாசிக்கிறது போல. Number 1. முதலாவது, Melchizedek as a forerunner. மெல்கிசேதேக்கு நமக்கு முன்பாக ஓடுகிறவர். In the early days in the time of Abraham, ஆபிரகாமுடைய ஆரம்ப நாட்களிலே we are introduced to the idea of king and priest. அங்கே ராஜாக்கள் இளவரசிகள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். The Bible declares that Abraham met Melchizedek, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்தான். who was the king of Jerusalem and the priest of the Most High God. அவன் எருசலேமின் ராஜாவாக உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் காணப்படுகிறான். Right here is a picture of Melchizedek and his priesthood were a forerunner as a picture what is to be. இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவம் ஒரு நல்ல படமாய் இருக்கிறது. Just as Melchizedek represents Christ, the priesthood represents us as king and priest. மெல்கிசேதேக்கு எப்படி கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறாரோ அப்படித்தான் ஆசாரியன் என்பது நம்மை ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. The Bible records it in Hebrew chapter 7 verse 1. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. For this Melchizedek, the king of Salem, priest of the Most High God, who made Abraham return from slaughtering of the kings and blessed him. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். Number 2. இரண்டாவது, God original plan for Israel. இஸ்ரவேலை குறித்த தேவனுடைய உண்மையான திட்டம். It was God's original intention that Israel become a kingdom of priests unto him. இஸ்ரவேல் ஆசாரியர்களுடைய ராஜ்யமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். It is recorded in Exodus the 19th chapter verse 6. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. You shall be to me a kingdom of priests and a holy nation. These are the words which you will speak to the children of Israel. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். We know that in the history of Israel, இஸ்ரவேலின் சரித்திரத்திலே they did not live up to their destiny. இன்னும் அந்த இலக்கை அவர்கள் அடையவில்லை. They were disobedient to what God has said to them. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. As a result of that, அதன் விளைவாக God divided the role of the king and the priest. அதன் விளைவாக ராஜாக்களை ஆசாரியர்களை கர்த்தர் மாற்றினார். He given the throne right to the tribe of Judah, given the priesthood to the tribe of Levi. யூதாவுக்கு ராஜ சிங்காசனத்தையும் லேவிக்கு ஆசாரியத்துவத்தையும் கொடுத்தார். But yet God has a plan for the nation of Israel. ஆனாலும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Yet even though they did not live up to their calling in their lives, அவர்கள் அழைப்புக்கு ஏற்றபடி அவர்கள் நடக்காவிட்டாலும் God began to extend it to the church. தேவன் சபைக்கு இன்னும் காலத்தை கொடுத்தார். We're going to look few scriptures from the Bible. வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். In 1 Peter chapter 2 verse 5 and verse 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 9ஆம் வசனங்கள். And also as a living stone being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifice acceptable to God through Jesus Christ. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்காக பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Verse 9, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation,
his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். We thank God for his privilege that is given to the church. தேவன் சபைக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். Let us humble our heart to accept this position. இந்த பதவியை தாழ்மையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். Number 4. 4வது, What does it mean to become a New Testament king? புதிய ஏற்பாட்டின் ராஜா என்றால் அர்த்தம் என்ன? Be a New Testament king, we are more than conquerors in Christ Jesus. புதிய ஏற்பாட்டு ராஜாவென்றால் ஜெயங்கொள்ளுகளை பார்க்கிலும் மேலானவர்களாய் இருப்பீர்கள். We look in the Bible in Romans chapter 5 verse 17. ரோமர் 5:17 நாம் பார்க்கிறோம். But if through one man's offense death reigned through the one, much more those who receive abundance of grace and of the gift of righteousness will reign in life through the one, Jesus Christ. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. To reign with Christ and to be king on this earth, கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தில் ராஜாவாய் ஆளுகை செய்வது, we need to receive abundant grace from the Lord. நாம் தேவனிடத்திலிருந்து அதற்கு பரிபூர்ண கிருபை பெற வேண்டும். The grace of God will help us through trials and tribulation. தேவனுடைய கிருபை உபத்திரவத்திலே மேற்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்யும். We need to receive the gift of righteousness, நீதியின் ஈவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். imputed to us through Jesus Christ our Lord, பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறார், so that we become a New Testament king that live in victory. நாம் புதிய ஏற்பாட்டின் ராஜாக்களாய் வெற்றியோடு நாம் வாழ்வோம். Number 5. 5வது, What does it mean to be a New Testament priest? புதிய ஏற்பாட்டு ஆசாரியன் என்றால் என்ன? Being a New Testament priest is to offer up a sacrifice that the Lord himself offered when he was upon the earth. புதிய ஏற்பாட்டு ஆசாரியன் என்று சொல்லும்போது தம்மை தாமே முற்றிலும் இந்த உலகத்திலே இருக்கும்போது பலியாக இயேசு கொடுத்ததுதான். In Hebrews chapter 10 verse 5, எபிரேயர் 10:5 therefore when he came into the world he says, sacrifice and offering you do not desire, but a body you prepared for me. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். In the same manner we have to offer our bodies to God as a living sacrifice. அதைப் போலத்தான் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Where Paul began to write to the Roman church chapter 12 verse 1. ரோமர் 12:1 ரோம சபைக்கு பவுல் எழுதுகிறார், I beseech you therefore brethren by the mercies of God that you present your bodies a living sacrifice, wholly acceptable, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. What does this scripture means? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? We're doing all things for the glory of God. நாம் எல்லாவற்றையும் தேவ மகிமைக்காய் செய்ய வேண்டும். We begin to praise him, we begin to rejoice, all things we begin to give glory to God. நாம் அவரை துதிக்க வேண்டும், அவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். Number 6. 6வது, Kings and priests in the millennium. 1000 வருஷ அரசாட்சியிலே ராஜாக்கள் ஆசாரியர்கள். In Revelation chapter 5 verse 9 and verse 10. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். And they sang a new song saying, you are worthy to take the scroll and to open its seal, for you were slain and redeem us to God by your blood out of every tribe and tongue and people and nation, and make us king and priest unto our God, and we will reign on the earth. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். Just as we see Apostle Paul write to Timothy, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதை நாம் பார்த்தோமே. in 2 Timothy chapter 2 verse 11 to verse 12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12. This is a faithful saying, for if we die with him, we shall also live with him. If we endure, we shall also reign with him. இந்த வார்த்தை உண்மையுள்ளது.
என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் So those who qualify to become king and priest will be the one who will reign and rule with Christ in the millennium. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் 1000 வருஷத்தில் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். To be king and priest, we need to have spiritual qualification. ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருப்பதற்கு ஆவிக்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். What are the spiritual qualifications? அந்த ஆவிக்குரிய தகுதிகள் என்ன? Number 7. 7வது, That I may know him. நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். We need to know the Lord. நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். Just as Paul began to say to us பவுல் நமக்கு சொல்லுவது போல in Philippians chapter 3 verse 10 to 11. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 That I may know him and the power of his resurrection and the fellowship of his suffering, being made comfortable unto his death, but by any means I may attain unto the resurrection of the dead. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். The first qualification is to know him. முதலாவது தகுதி அவரை அறிந்து கொள்ள வேண்டும். This is not just a head knowledge, but knowing him as a person. இது தலை அறிவு அல்ல, அவரை சொந்தமாய் அறிந்து கொள்ள வேண்டும். We may know who our president is, நம்முடைய ஜனாதிபதி யார் என்று அறிந்திருப்போம். but to know him we need to meet up with him, we need to have fellowship with him. ஆனால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். It's a knowledge based on a personal experience. நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தை பொறுத்துதான் அந்த அறிவு வரும். It is interesting to know that this is a cry of the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நாம் அறிந்து கொள்வது சுவாரஸ்யமாக இருக்கும். Even though he have seen the Lord Jesus many times, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக முறை தரிசித்தும் he still wanted to know the Lord in such an intimate way இன்னும் இயேசுவை நெருக்கமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறார். that will please the Lord. அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும். Let us look in the scripture, what are the attributes of the Lord? ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கலாம். There are 5 attributes that is revealed to Moses in Exodus 34 chapter verse 6. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து 5 குணாதிசயங்கள் சொல்லப்படுகிறது. And the Lord passed before him and proclaimed, the Lord God, merciful and graciousness, long suffering, abounding in goodness and truth. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். The first attribute is merciful, speaks about full of compassion. முதலாவது குணாதிசயம் இரக்கம், அது மிக மனதுருக்கத்தை காண்பிக்கிறது. The second attribute speaks about graciousness, that speaks about kindness. இரண்டாவது கிருபை என்று சொல்லும்போது அவருடைய தயையை காண்பிக்கிறது. The third attribute is long suffering, that speaks about slow to anger. மூன்றாவது நீடிய சாந்தம் என்று சொல்லும்போது கோபப்படுவதிலே பொறுமையாய் இருக்கிறவர். The fourth attribute is abundant in goodness, that speaks about full of loving kindness. மகா தயை என்று சொல்லும்போது மிகுந்த கிருபை உள்ளவர் என்று காண்பிக்கிறது. The fifth attribute is abundant in truth, that speaks about steadfastness and faithfulness. சத்தியம் என்று சொல்லும்போது உண்மை உள்ளவர், நிலைத்திருக்கிறவர். Jesus also mentioned 2 other attributes of himself. இயேசுவும் தன்னை குறித்து 2 குணாதிசயங்களை சேர்த்து சொல்லுகிறார். In Matthew the 11th chapter verse 29. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Take my yoke upon you and learn of me, for I am meek and lonely in heart, and you shall find rest in your soul. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். The word meekness speaks of the quality of a spirit that accepts the dealings of God in our life. இங்கே சாந்தம் என்று சொல்லும்போது தேவனுடைய காரியத்தை கையாளுவதிலே நாம் பெற வேண்டிய பொறுமையை காண்பிக்கிறது. The word lowliness speaks of not having our own will, but under orders to serve another. மனத்தாழ்மை என்று சொல்லும்போது நம்முடைய சுய சித்தம் அல்ல, முற்றிலும் அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது. Just as Paul began to write, that I may know him and also the power of his resurrection. பவுல் சொல்கிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிந்திருக்கிறேன் என்று. We need to have these qualities in our life. இந்த தரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். The resurrection power of God is a mighty work of the Holy Spirit in our lives. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான கிரியாய் நமக்குள் இருக்கிறது. And Paul have experienced the resurrection power.
உயிர்த்தெழுதலின் வல்லமையை பவுல் அனுபவித்திருக்கிறார். We see it as he writes to the Ephesian church, chapter 1, verse 18 to verse 20. எபேசியர் 1 அதிகாரம் 18 20 வரை அவர் எழுதுகிறார். The eyes of understanding be enlightened, that you might know what is the hope of his calling, what are the riches of the glory of his inheritance in the saints, and what is the exceedingly greatness of his power toward us who believe, according to the working of his mighty power, which he worked in Christ, which he raised him from the dead and seated him at the right hand in the heavenly places. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. Amen. Amen. The same mighty power will be released in the last days church, கடைசி கால சபையிலே அதே வல்லமை மிக அதிகமாய் விளங்கும். so that we will experience a far greater power than the early church. ஆதி திருச்சபையை விட மிக அதிகமான வல்லமையை நாம் அனுபவிப்போம். By the grace of God, we will do more miracles, mighty miracles, signs and wonder. தேவனுடைய கிருபையினாலே அதிகமான அற்புதங்களை அடையாளங்களை நாம் செய்வோம். And is preparing us so that we become vessel that become used by the Lord. தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். So his resurrection power will dwell in our lives. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். Our eyes of understanding will be open, நம்முடைய புரிந்து கொள்கிற கண்கள் திறக்கப்படும். so that our eyes will be open நம்முடைய கண்கள் அப்பொழுது திறக்கப்படும். and fulfill the promises that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவோம். Do not underestimate that God can do a mighty work in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற வல்லமையான காரியத்தை நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். As you desire, just as Paul desire, பவுல் வாஞ்சிக்கிறது போல நீங்கள் வாஞ்சியுங்கள். that I may know him. நான் அவரை அறிய வேண்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, I pray right now. பிதாவே, இப்பொழுது ஜெபிக்கிறேன். I pray, Father, for our hearers கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். and ourselves. எங்களுக்காய் ஜெபிக்கிறேன். Our desire is that we might know you எங்களுடைய வாஞ்சையெல்லாம் உம்மை அறிந்து கொள்வதுதான். greater than what we have known, இதுவரைக்கும் அறியாத அளவிற்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். so that we will fulfill அப்பொழுது நாங்கள் நிறைவேற்றுவோம் your plan and your promises. நம்முடைய வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய திட்டங்களையும். We thank you, Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. We believe the promises வாக்குத்தத்தங்களை நம்புகிறோம். that is written in your word. உம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டவைகளை In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென்.